என்றார். இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று கர்த்தர் வந்து இது ஒரு ப்ராமிஸ் வேர்டு. இது ஒரு வாக்குத்தத்தமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். கர்த்தர் வந்து இந்த சிலுவையில் அறையப்படும் போது அந்த ஒரு மனம் திரும்பிய அந்த கல்லனுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ், ஒரு வாக்குத்தத்தமாக இந்த வார்த்தை கொடுக்குறாரு. இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று. இந்த பரதீசு என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணப்படல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நியூ டெஸ்டமெண்ட்ல இயேசு சிலுவையில் அறையப்படும் போது ஃபர்ஸ்ட் டைமா யூஸ் பண்ணப்பட்டிருக்க அந்த வார்த்தை பாரடைஸ் என்ற வார்த்தை. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, பாரடைஸ் என்றது பார்த்தீங்கன்னா மேல் பாதாளம்னு சொல்லப்படும். மேல் பாதாளம் என்பது பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மரிக்கிறவங்க அவங்களோட கிரியைக்கு தக்கதாக ஒன்று மேல் பாதாளத்துக்கு போவாங்க, இல்லாட்டி கீழ் பாதாளத்துக்கு போவாங்க. இந்த மேல் பாதாளம்ன்றது வந்து ஆபிரகாமோட போசம் அப்படின்னு சொல்லப்படுற, ஆபிரகாம்ஸ் போசம் சொல்லப்படுற, ஆபிரகாம் மடியில் கூட என்னப்படும். அப்படியே அந்த மேல் பாதாளம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை வந்து இயேசப்பா வந்து சிலுவையில் தன்னோட மரத்தின் மூலமா மேல் பாதாளத்தை பரதீஸ் என்று மாட்டினார். அது அப்படியே பார்த்தோம்னா இரண்டு கல்லர்கள் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாங்க. ஆனா இந்த ஒரு கல்லன் மாத்திரம் தன்னுடைய பாவத்தை வந்து அவன் அறிக்கை செஞ்சான். அவன் என்ன சொன்னான்னா 41 வசனப்படி, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்காக பலன் அடைகிறோம் நம்ம அந்த வார்த்தையை சொல்றான். ஸோ அதுல என்ன தெரியுதுன்னா, அவன் தன்னுடைய பாவத்தை வந்து அவன் அறிக்கை செய்யறான். அவன் செஞ்ச பாவத்தை வந்து ஒப்புக்கொள்றான் கர்த்தரிடத்துல. அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் அவன் செய்யற காரியம் பார்த்தீங்கன்னா 42வது வசனம், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யறான். அடுத்து இயேசப்பாட்டத்துல பிரேயர் பண்றான். அந்த பிரேயர் கூட பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும்ன்றான். இது பார்த்தீங்கன்னா ஒரு பூலோக காரியம் கிடையாது. ஆக்சுவலா மேலானவர்களை ஆவிக்குரிய காரியத்தை கொடுத்து அவன் ப்ரே பண்றான். அவன் பண்ற ஃபர்ஸ்ட் பிரேயர் இதுவாக தான் இருந்திருக்கும். பட் அவன் பண்ற அந்த ஃபர்ஸ்ட் பிரேயரை கூட தான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பிரேயர் இதுவாக இருந்தா கூட அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த பூமிக்குரிய காரியங்களா இருக்கு. அவன் கேட்டுதான் கூட கேட்டுக்கலாம், இந்த சிலுவையில் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த சிலுவையில் வந்து என்னை இறக்கி விடுங்க அப்படின்னு கூட கேட்டுக்கலாம் பூலோக காரியம். ஆனா அவன் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கர்த்தரை வந்து அவன் வந்து ஒரு ஆவிக்குரிய ரீதியில ஒரு ஆவிக்குரிய மேலான காரியங்களை அவன் கர்த்தரத்துல கேட்கறான். ஆண்டவரே நீர் உங்களுடைய ராஜ்யத்துக்கு வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஸோ அவன் கர்த்தரை அந்த நேரத்தில் அவன் விசுவாசிச்சு அவன் வந்து அந்த வார்த்தையை அவன் கேட்கறான். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையில் அவன் கர்த்தரை விசுவாசிச்சான்னு பார்க்கலாம். மத்தேயு 27:41 வசனப்படி பார்த்தீங்கன்னா, அப்படியே பிரதான ஆசாரியர் மூப்பரும் அவரை பரிகாசம் பண்றாங்க. பிரதான ஆசாரியர் மூப்பரும் கூட பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துல இயேசு வந்து பரிகாசம் பண்றாங்க. அவங்க ஏன் இயேசுவை நம்பலன்னா, அவங்க இயேசு வந்து மேசியா வருவாரு அப்படின்னு சொல்லி தான் அவங்க நினைக்கிறாங்க. மேசியா வருவார், மேசியா எப்படி வருவாருன்னா ராஜாவா வருவாருன்னு அவங்க விசுவாசிச்சாங்க. ஆனா இயேசுவா பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை குடும்பத்துல வந்து பிறந்து வளர்ந்தாரு. அதனால என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து அவர் வந்து அக்னாலஜே பண்ணல, அவர் வந்து ஒரு மேசியா அப்படின்ட்டு அவர் இயேசு கிறிஸ்துன்னு அவங்க அக்னாலஜே பண்ணல. அவர் ரொம்ப டீக்ரேட் பண்ணி தான் அவங்க பேசுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா இயேசப்பா சினகாவில் வந்து பிரசங்கம் பண்ணும்போது இவனை வந்து இவனோட சகோதரி நம்ம இடத்துல இருக்கிறாங்க இல்லையா, இவன் தச்சனுடைய குமாரன் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த மாதிரி சொல்றாங்கன்னா, அவன் இயேசு பேரை சொல்லி சொல்லாம எதுக்கு அந்த அவனோட தகப்பன் பேரை சொல்லி அவனோட குமாரன் தானே அப்படின்னு சொல்றாங்கன்னா, சவுல்ல பார்த்தீங்கன்னா சில நேரத்துல தாவீதை வந்து டீக்ரேட் பண்றதுக்காக தாவீதுன்னு பேரை கூட சொல்ல மாட்டாங்க. அந்த ஈசாயின் மகன் கூட சேர்ந்துருக்கிற அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப ஒரு அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவா இருந்திருக்கும் ஈசாயின். ஸோ அந்த பேஸ் பண்ணி அவர் வந்து தாவீது வந்து டீக்ரேட் பண்றதுக்காக ஈசாயின் மகன் தான் சொல்றாங்க அவர். அப்படியே தான் இவங்களும் என்ன பண்றாங்க, இயேசு வந்து அவர் தச்சனுடைய குமாரன் தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தச்சனுடைய குமாரனுக்கு வந்து அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா டேபிள் சேர் தான் செய்ய தெரியும் நினைச்சிருப்பாங்க. தச்சனுடைய குமாரனுக்கு வந்து காஃபின் பாக்ஸ் செய்ய தெரியும், சவப்பெட்டியும் செய்ய தெரியும். ஜீவனும் மரணமும் அவர் கருத்துல தான் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனம் 37வது வசனம் பார்த்தீங்கன்னா, இவன் தேவனால் மற்றவர்கள் பேசுறாங்க, இது அங்க கூடி இருந்தவங்க, இவன்
இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை முதல்ல ஆசாரியர் மூப்பர் இந்த மாதிரி வார்த்தையை சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கூட இருக்கிற ஜனங்களும் அப்படி அதே மாதிரி வார்த்தையை சொல்றாங்க. இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சிக்கணும். இந்த ரெண்டு வார்த்தையும் அந்த கல்லன் கேட்கிறாரு. இந்த ரெண்டு வார்த்தை அந்த கல்லன் கேட்டோம். இது எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப டீமோட்டிவேட்டிங்கான வார்த்தை. ஒரு விசுவாசத்துக்குள்ள வரணும்னா இயேசுவை நம்ப கூடாதுன்றதுக்காக சொல்லப்பட்டிருந்த வார்த்தை. இந்த ரெண்டு வார்த்தையும் அந்த கல்லன் கேட்கிறான். அந்த கல்லன் அதை கேட்டும் அவன் இயேசு விசுவாசிக்கிற அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா சிலுவையில தொங்குற இயேசு அவன் விசுவாசிக்கிறான். ஸோ அதுக்கு முன்னாடி இயேசு அநேக அற்புத அடையாளங்கள் செஞ்சாரு. இப்ப நம்மளே பார்த்தோம்னா கூட சிலுவையில மரித்து உயிர் தெழுந்த இயேசு தான் நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனா அவன் சிலுவையில தொங்குகிற இயேசு அவன் விசுவாசிச்சான். அவரால் அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியும் என்று அந்த ஜனங்களை பேசுறாங்க, பிரதான ஆசிரியர்கள் பேசுறாங்க. ஸோ அதெல்லாம் அவன் காதல வேண்டாம். ஆனா அவன் இயேசுவை விசுவாசிக்கிறான், இயேசுவே கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான். அவரால் தனக்கு பரலோக ராஜ்யத்துல அவரோட ராஜ்யத்துல தனக்கு ஒரு நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பரலோக ராஜ்யத்தை குறித்து அவன் ஒரு விண்ணப்பமும் செய்யறான். ஸோ அப்படியா செய்யும் போது கர்த்தர் அவனுக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று அந்த ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. அப்படியே அந்த வாக்குத்தத்தத்தின்படியே அன்றைக்கே அவனோட அந்த வார்த்தையை நிறைவேற்றுறாரு. அன்றைக்கே அந்த இயேசுவும் அன்னைக்கு மறிக்கிறாரு, அந்த கல்லனும் அன்னைக்கு மறிக்கிறான். அந்த கல்லனுக்கு பரதீசு கொடுத்த வாக்குப்படி அந்த பரதீசுக்கு போறான். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு கல்லன் இருக்காங்க. ஒரு கல்லன் பாத்தீங்கன்னா இயேசுவை அக்னாலேஜ் பண்ணாதனால, இயேசுவை ஏற்றுக்கொண்டனால தன்னுடைய பாவத்துல அவன் மறிச்சு நரகத்துக்கு போனான். இன்னொரு கல்லன் இயேசுவை ஏற்றுக்கொண்டனால அவனோட பாவம் இயேசு சுமந்தபடினால அவன் பரதீசுக்கு போனான். இப்படியே பாத்தீங்கன்னா இதுல ஒரு முக்கியமான வார்த்தை பாத்தீங்கன்னா பிரதான ஆசிரியர்களுக்கும் வேத பாரர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள அவங்க கையில வேதம் இருந்தது, நியாயப்பிரமாண புத்தகம் இருந்தது, எல்லாம் அவங்க கையில இருந்தது. ஆனா அவங்க என்னன்னா அந்த வசனம் கையில வச்சிருந்தாங்க தவிர அந்த வசனத்தை படி அவங்க வாழல. அதனால இயேசு வரும்போது, கண்ணு முன்னாடி இயேசு வரும்போது அவரோட ஆவிக்குரிய கண்கள் கூடாதபடினால இயேசு விசுவாசிக்க முடியல. ஸோ அப்படியா இந்த வேலையிலும் நம்ம கையில பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த வேத புத்தகம் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ நம்ம வேத புத்தகம் நம்ம கையில இருக்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம இந்த வேதத்தின் படி நடந்தோம்னா நம்ம இயேசு வருகை சமீபமா இருக்குது. நம்மளும் ஆயத்தமாகி மற்றவங்களும் ஆயத்தப்படுத்த முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா புறஜாதி நம்ம கையில வேத புத்தகம் இருக்குது. ஆனா புறஜாதியர் கிட்ட பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்படாதவங்க கிட்ட பாத்தீங்கன்னா பைபிள் கிடையாது. அவங்க படிக்கிற ஒரே பைபிள் எதுன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை தான். நம்ம கையில வச்சிருக்க பைபிள் வசனத்தின்படி நம்ம வாழ்ந்தோம்னா அதுபடி நம்ம கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாகும். அப்படியா ரட்சிக்கப்படாதவங்க நம்மளை பார்த்து கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு அவங்களும் ஆயத்தமாகும். ஆமாங்க, கர்த்தர் தாமே இந்த செய்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. பாருங்க, பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் பேச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் பாடம் பாடுறதுன்னா கூட்டமா இருக்கு நேரத்தில் கொட்டாய் வந்தாலும் பரவாயில்ல, அதை மீறி ஒரேடியா தூக்கிடக்கூடாது. கரங்களை தட்டி கத்திரமாய். மூன்றாவது வார்த்தை